என் சேனல் ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி வந்து சால்ட்ரிங் ஐனா எப்படி சர்வீஸ் பண்ணணும்னு பார்ப்போம். அது ஒர்க் ஆகுதா இல்லையா, ஃபெயிலியர் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன ஃபால்ட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரு ஒயர் கட்டாக இருக்கும், இல்லைனா ஃபேஸ் ஒயர் கட்டாக இருக்கும், இல்லைனா அந்த டயோடு ஃபால்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த 2 ஃபால்ட்டு இல்லைனா உள்ளே இருக்க காயில் டேமேஜ் ஆகிருக்கும். இது ஆல்மோஸ்ட் இது டேமேஜ் ஆனாங்கன்னா இது தூக்கி போட்டு நம்ம புதுசாக வாங்கிடலாம். நம்ம வந்துட்டு இப்போ இது எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம், எதெல்லாம் ஒர்க் ஆகுது இல்லைன்னு. அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதில் இருக்க டயோடு வந்து மாற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதில் கன்டினியூட்டி இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு வந்துட்டு நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ண பார்ப்போம். மல்டிமீட்டர் வந்து பசன் மூலம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பசன் மூலம் வச்சுட்டு பீப் சவுண்ட் வருதான்னு செக் பண்ணணும். பார்த்திங்கன்னா பீப் சவுண்ட் வருது. இப்போ வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு லைனு ஒரு நியூட்ரு இருக்கும். லைன் வந்து இந்த டயோடோட கனெக்ட் ஆகிருக்கும். லைன் வந்து டயோடோட கனெக்ட் ஆகிருக்கும், நியூட்ரு டயோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த லைன் ஒயரில் ஒரு ரோப்பை வச்சுட்டு நம்ம லைன் ஒயரில் டச் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்து டயோட்டை டச் பண்ணி பார்க்கணும். அதாவது லைன் டு இந்த வர ஃபேஸ் டயர் கிட்ட வரது கனெக்டிவ் பார்க்கணும். அடுத்து நியூட்ரு கனெக்டிவ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே செக் பண்ணணும். அப்புறமேட்டுக்கு டயோடு வந்து இந்த பொலாரிட்டி மெயினாக பார்க்கணும். டயோடு வந்து இந்த பொலாரிட்டி அதாவது ஆனோடு கேத்தோடுமோ, இந்த ஆனோடு கேத்தோடு வந்து டேரெக்ஷன் இதே டேரெக்ஷன் வச்சு சால்வ் பண்ணிடுவோம். இல்லைனா இந்த டயோடு மட்டும் புதுசு மாற்றலாம். அப்படி சப்போஸ் இந்த ரிஸ்க் எடுக்க முடியலன்னா நீங்கள் கண்டிப்பாக புது சால்ட்ரிங் வச்சுருங்க. நம்ம மேக்ஸிமம் நல்லா செக் பண்ணியாச்சு. இல்லை செக் பண்ணதில் இதில் இருக்க காயில் தான் போயிடுச்சு. உள்ளே ஒரு லைட்டாக வைண்டிங் மாதிரி சுற்றிருப்பாங்க. அந்த வைண்டிங்கில் ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டு இதில் லைட்டாக ஹீட் உண்டாகும். நம்ம பார்த்திங்கன்னா அது அந்த காயில் தான் போயிடுச்சு. இது கடையில் மாற்றுற காசுக்கு நம்ம புதுசாக சால்ட்ரிங் என்ன வாங்கிக்கலாம். இருந்தாலும் உங்கள் சில ரேட் கம்மியாச்சு வாங்கி மாற்றிப்பாங்க. மாற்றுறப்ப இங்கே ஒரு சின்ன டயோடு ஒன்று வரும்னு சொல்லலாம். டயோடும் சேர்த்து மாற்றிடுங்க. இப்போ நம்ம செக் பண்ணதில் முக்கால்வாசி இது ஒரு 4-5 இதில் அந்த காயில் தான் போயிடுச்சு. ஒரு சால்ட்ரிங்கு மட்டும் லைட்டாக ஒர்க் ஆகுது. ஒரு சால்ட்ரிங் மட்டும் ஒர்க் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சால்ட்ரிங் மட்டும் ரெடி பண்ணி முடிஞ்சாச்சு. ஒரு சால்ட்ரிங் வந்துட்டு ரோப்பு கட் ஆகிடுச்சு, இன்னொரு சால்ட்ரிங்கில் கண்டினியூ கட் ஆகிடுச்சு. அதில் 2 சால்ட்ரிங் மட்டும் ரெடி பண்ணியாச்சு. அந்த 2 சால்ட்ரிங் நான் வந்து காட்டுறேன் வாங்க. சால்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோப் கட் ஆகிடுச்சு, அதாவது இந்த இடத்துல டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னலாக ஒரு இது மாதிரி கனெக்டர் மாதிரி வச்சு அதாவது வேறு சால்ட்ரிங் எடுத்து கனெக்ட் பண்ணி மாட்டியிருக்கோம். இதனால் சால்ட்ரிங்கு இப்போ நல்லா பக்க கண்டிஷனில் ஒர்க் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் ஃபால்ட் ஆச்சுன்னா ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வீட்டில் ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஒர்க்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். நன்றி.